அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கும் அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவர்கள் டெல்லியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அபுதாபியின் பட்டத்து இளவரசர் ஞாயிற்றுக்கிழமை அன்று தலைநகர் டெல்லிக்கு வருகை தந்தார். நேற்று பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நேரில் சென்று வரவேற்றார். இதனை அடுத்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இரு நாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அளிப்பது குறித்தும் இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் பாரத பிரதமர் மற்றும் அபுதாபி பட்டத்து இளவரசர் ஆகியோர் ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. அதில் நெருங்கிய நண்பருக்கு வரவேற்பு என பதிவிடப்பட்டுள்ளது. இளவரசரோடு ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் பல்வேறு தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகளும் வருகை தந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மும்பைக்கு பயணம் செய்ய இருக்கும் அல் நஹ்யான் அவர்கள் அங்கே தொழில் கூட்டமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இரு நாடுகளையும் சேர்ந்த பல்வேறு துறை சார்ந்த தொழிலதிபர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் செய்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு அடுத்த கட்டத்திற்கு சென்றது. குறிப்பாக எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாய் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திராம் ஆகியவற்றை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது தொடர்பாக இரு நாடுகளும் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்திலும் உள்ளூர் நாணய தீர்வு அமைப்பிலும் கையெழுத்திட்டுள்ளன. அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பிரதமர் மோடி அவர்களின் பயணத்தை தொடர்ந்து மேலும் அதிகரித்தது. 2022 to 2023ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தின் மதிப்பு 85 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அது மட்டுமின்றி இந்தியாவில் நேரடியாக அந்நிய முதலீடு செய்யக்கூடிய நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் 4வது இடத்தில் இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3.5 மில்லியன் இந்தியர்கள் வேலை, படிப்பு, தொழில் உள்ளிட்ட காரணங்களுக்காக தங்கி இருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் ஆதரவோடு தான் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் இணைந்தது. அதே வேளையில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா இடையிலான பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட ஒத்துழைப்பும் அண்மை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் இரு நாடுகளும் இணைந்து டெசர்ட் சைக்ளோன் என்ற பெயரில் கூட்டு இராணுவ ஒத்திகையில் ஈடுபட்டன. அடுத்த செய்தி, நீடித்த மற்றும் விரிவாக்க முடியாத தாமதங்கள் மற்றும் புதுடெல்லியால் பல்வேறு மட்டங்களில் எழுப்பப்பட்ட தொடர்ச்சியான கவலைகளுக்கு பிறகு போயிங் அப்பாச்சி AH-64E தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் முதல் தொகுதி இறுதியாக இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படலாம். இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டு தயார் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்திய குறிப்பிடத்தக்க எதிர்பார்ப்பு மற்றும் பல பின்னடைவுகளுக்கு பிறகு இந்த வளர்ச்சி வருகிறது. ஆரம்ப தொகுப்பில் 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தி சண்டே கார்டியனுக்கு தெரிவித்தன. எஞ்சிய 3 ஹெலிகாப்டர்கள் முதல் பேட்ச் டெலிவரி செய்யப்பட்ட 3 முதல் 4 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் போயிங்கின் முந்தைய உறுதியான காலக்கெடுவை சந்திக்காத வரலாற்றை கருத்தில் கொண்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையை பற்றி எச்சரிக்கையுடன் நம்புகின்றன. இந்த ஹெலிகாப்டர்களின் கொள்முதல் பிப்ரவரி 2020இல் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் இந்திய வருகையின் போது கையெழுத்திடப்பட்ட $800 மில்லியன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். கையொப்பமிடும் நேரத்தில் போயிங் 2024 பிப்ரவரிக்குள் 6 ஹெலிகாப்டர்களையும் டெலிவரி செய்ய உறுதியளித்தது. புதிய காலக்கெடுவுக்கு பிறகு குறைந்தபட்சம் 1 வருடம் வரை ஹெலிகாப்டர்கள் வர வாய்ப்பில்லை. புதிய காலக்கெடுவை சந்திக்க போயிங் விரைவாக செயல்படவில்லை என்றால் குறிப்பிடத்தக்க தாமதத்தை குறிக்கிறது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட டெலிவரி தேதி பிப்ரவரி 2025. எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்தியாவின் இராணுவ இயக்கத்திறனை பாதித்த திருத்தப்பட்ட காலக்கெடு மற்றும்
தாமதத்திற்கான காரணங்கள் குறித்து போயிங்கிற்கு அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நிறுவனத்திடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. இந்த மேம்பட்ட ஹெலிகாப்டர்கள் தாமதமாக வருவது குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. விற்பனை ஒப்பந்தத்தில் டெலிவரி தாமதமானால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் நிச்சயமற்ற நிலை உள்ளது. இத்தகைய உட்பிரிவுகள் பெரும்பாலும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் சரியான நேரத்தில் செயல்திறனை ஊக்குவிப்பதற்காகவும் தாமதங்களால் ஏற்படும் ஏதேனும் சிரமத்திற்கு ஈடு செய்யவும் சேர்க்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் இந்த வழக்கில் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவை சந்திக்க தவறியதற்காக போயிங்கிற்கு ஏதேனும் நிதி அபராதம் விதிக்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. டெலிவரி செய்வதில் 1 வருட தாமதம், குறிப்பாக தற்போதைய எல்லை நிலைமை மற்றும் இந்த தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் சரியான நேரத்தில் டெலிவரி செய்யப்பட்டிருந்தால் மூலோபாய நன்மைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் போயிங்குடனான கொள்முதல் ஒப்பந்தங்களை பாதிக்கலாம் என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தானின் ஜோத்பூரில் புதிதாக நிறுவப்பட்ட 451 விமானப்படையுடன் இந்த ஹெலிகாப்டர்களை நிலைநிறுத்த இந்திய ராணுவம் திட்டமிட்டிருந்தது. அசல் அட்டவணையின்படி இந்த ஹெலிகாப்டர்களை பெறுவதற்கான எதிர்பார்ப்புடன் மார்ச் 2024இல் இந்த படை எழுப்பப்பட்டது. செப்டம்பர் 2015இல் இறுதி செய்யப்பட்ட ஒரு தனி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த விமானப்படை ஏற்கனவே 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை பெற்றுள்ளது. அவற்றில் கடைசியாக ஜூலை 2021இல் வழங்கப்பட்டது. அப்பாச்சிக்கான உலகளாவிய வாடிக்கையாளர் தளத்தில் எகிப்து, கிரீஸ், இந்தியா, இந்தோனேசியா, இஸ்ரேல், ஜப்பான், கொரியா, குவைத், நெதர்லாந்து, கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டம் உட்பட 18 நாடுகள் அடங்கும். இந்த ஹெலிகாப்டர்களை வாங்கிய 16வது நாடு இந்தியா. கடந்த மாதம் AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்கிய சமீபத்திய நாடாக போலாந்து ஆனது. சமீபத்தில் 36 AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான தென்கொரியாவின் கோரிக்கைக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த செய்தி, இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 76 என்றால் என்ன என்பதற்கான பதிலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியா தனது கடற்படையை நவீனப்படுத்தவும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் நீர்மூழ்கி கப்பல் கையகப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை தொடர்கிறது. சீன இராணுவத்தின் ஆக்கிரமிப்பை அதே ஆக்கிரமிப்புடன் எதிர்கொள்வதே இதன் நோக்கம். இந்த பணியின் கீழ் தற்போதைய திட்டம் 75 மற்றும் அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் முன்முயற்சிகளுடன் இணைந்து திட்டம் 76இன் கீழ் உள்நாட்டு வழக்கமான நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியை இந்தியா தொடங்கியுள்ளது. ப்ராஜெக்ட் 76 ஆனது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் அமைப்புகளுடன் கூடிய 6 அடுத்த தலைமுறை டீசல் எலக்ட்ரிக் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தின் கூட்டு முயற்சியாகும். நீர்மூழ்கி கப்பல்களின் இடப்பெயர்வு 4000 டன்களாக இருக்கும். மேலும் இந்த நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமானத்தில் 80% உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துவதே இந்தியாவின் முயற்சியாகும். ப்ராஜெக்ட் 76இன் வடிவமைப்பு கட்டம் 2025இன் இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் முதல் முன்மாதிரி 2030இல் தயாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள், கப்பலில் இருந்து செல்லும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் டீசல் மின்சார தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட மொத்தம் 30 நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான இந்தியாவின் நீண்டகால உற்பத்தியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உள்ளது. ப்ராஜெக்ட் 76 தவிர மற்ற நீர்மூழ்கி கப்பல் திட்டங்களும் இந்தியா தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. ப்ராஜெக்ட் 75 என்பது வெளிநாட்டு உற்பத்திகளுடன் இணைந்து 6 ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதை உள்ளடக்கியது. இவற்றில் 5 நீர்மூழ்கி கப்பல் முடிவடைந்த நிலையில் 6வது நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. ப்ராஜெக்ட் 75 இந்தியா என்பது இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பலை கையகப்படுத்தும் உத்தியின் அடுத்த கட்டத்தை குறிக்கிறது. இது வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளர்களிடமிருந்து வடிவமைப்பு உதவி மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை இணைத்து 6 நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் திட்டங்கள் மூலோபாய கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் இருமுனை மோதலில் சாத்தியத்தை எதிர்கொள்வதற்காக அதன் நீர்மூழ்கி கப்பற்படையை பல்வகைப்படுத்துவதன் மூலமும் உள்நாட்டு வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்தியா தனது கடற்படை தடுப்பை மேம்படுத்துவதையும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை சார்ந்திருப்பதை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல் திட்டங்கள் இந்திய கடற்படையின் வலிமையை வலுப்படுத்துவதற்கும் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் அதன் ஆயுதங்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. இந்த முன்முயற்சிகள் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவு மூலம் அதன் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் லட்சிய நீர்மூழ்கி கப்பல் திட்டங்கள் உள்நாட்டு தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அதன் கடற்படை திறன்களை நவீனமாக்குவதற்கான அதன் உறுதியை எடுத்துக்காட்டுகின்றன. இந்த முயற்சிகளின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை மேம்படுத்துவதும் ஆகும். ப்ராஜெக்ட் 75 என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை பார்த்தால், இந்த திட்டம் இந்தியாவின் நவீன நீர்மூழ்கி கடற்படைக்கு அடித்தளம் அமைக்கிறது. நீர்மூழ்கி கப்பல் நிபுணரும் இந்திய கடல்சார் அறக்கட்டளையின் துணைத் தலைவருமான கொமடோர் அனில் ஜெய்சிங் அவர்களின் கூற்றுப்படி ப்ராஜெக்ட் 75 வெளிநாட்டு உற்பத்தியாளர்களுடன் இணைந்து 6 நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கான 30 ஆண்டுகால நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படை 6 ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலை பெறுகிறது. INS கல்வாரி, INS வேலா, INS கந்தேரி, INS கரஞ்ச், INS வாகிர் மற்றும் INS வாக்சீர். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மசகன் டக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் மற்றும் பிரெஞ்சு பாதுகாப்பு நிறுவனமான நேவல் குரூப் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் விளைவாகும். அடுத்த செய்தி, 2023 to 2024 நிதியாண்டில் வளைகுடா நாட்டிற்கான இந்திய ஏற்றுமதி 2.10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியதன் மூலம் குவைத்துடனான இந்தியாவின் வர்த்தகமும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. முந்தைய நிதியாண்டில் பதிவாகியிருக்கும் 1.56 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 2023 to 2024 நிதியாண்டில் வர்த்தகத்திற்கான எழுச்சி 34.78% குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது. ஏற்றுமதியில் ஏற்பட்ட இந்த எழுச்சியானது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வலுவான வர்த்தக உறவை உயர்த்தி ஆண்டுக்கு ஆண்டு கணிசமான வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. தரவுகளின்படி விமானம் மற்றும் விண்கலத்தின் பாகங்கள், தானியங்கள் மற்றும் பலதரப்பட்ட விலை மதிப்பற்ற மற்றும் அரை விலை மதிப்பற்ற கற்கள் ஆகியவை இந்த ஏற்றுமதி வளர்ச்சியை தூண்டும் முக்கிய துறைகளாகும். கூடுதலாக வாகனங்கள் மற்றும் மருந்து தயாரிப்புகளின் ஏற்றுமதி இந்த ஈர்க்கக்கூடிய செயல்திறனுக்கு பங்களித்துள்ளது. குவைத்தின் பொருளாதாரம் முக்கியமாக அதன் பரந்த பெட்ரோலிய வளங்களால் இயக்கப்படுகிறது. இந்தியாவுக்கான குறிப்பிடத்தக்க வர்த்தக பங்காளியாக அதன் நிலையை தக்க வைத்து கொண்டுள்ளது. சமீபத்திய ஒபேக் தரவுகளின்படி 101.5 பில்லியன் பிப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்புகளை நாடு கொண்டுள்ளது. இது உலகின் மொத்த இருப்புகளில் தோராயமாக 6% மற்றும் நிரூபிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இருப்பு 1784 பில்லியன் கன மீட்டர்கள் அல்லது 63 ட்ரில்லியன் கன அடிகள். ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் கத்தாரை மட்டுமே பின்தள்ளி GCC நாடுகளில் 4வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. இந்த போட்டி மற்றும் திறந்த சந்தை இந்திய ஏற்றுமதிகளுக்கு, குறிப்பாக நுகர்வோர் பொருட்கள் மற்றும் திட்டத்துறைகளில் கணிசமான வாய்ப்புகளை வழங்குகிறது. உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி வரலாற்று ரீதியாக வர்த்தகம் இந்தியா குவைத் உறவுகளின் மூலக்கல்லாகும். குவைத்தின் சிறந்த வர்த்தக கூட்டாளிகளில் இந்தியா தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. 2023 to 2024 நிதியாண்டில் இந்தியாவிற்கும் குவைத்திற்கும் இடையிலான மொத்த இருதரப்பு வர்த்தகம் 10.479 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது. இதில் இந்திய ஏற்றுமதி 2.10 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 34.7% குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது. மேலும் இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் குவைத் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. 2024 to 2024 நிதியாண்டில் குவைத் இந்தியாவின் 6வது பெரிய கச்சா எண்ணெய் சப்ளையராக இருந்தது.
நாட்டின் மொத்த எரிசக்தி தேவைகளில் தோராயமாக 3% பூர்த்தி செய்கிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.